ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं बन्धुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीर्घकालं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। ஓகே, நம்ம எதில் விட்டா சில பிரபாதோடைய இது வாழ்க்கை வரலாறு இல்லையா? மீட்டில் போட்டுங்க. ஆனந்தி மாதாஜி மீட் எடுத்துட்டீங்க, மீட்டில் போட்டுக்கோங்க. பண்ணிடுவாங்க. ஆனந்தி மாதாஜி மீட் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மீட் பண்ணி விட்டேன் உங்களை. என்ன பேச வந்தீங்களா? அது இல்லைல்ல, மாதா இது பேச வந்தாங்களா? மீட் பண்ணிட்டேன். சரி, பரவாயில்ல. அன்மீட் பண்ணி நீங்கள் பேசுகிறா இருந்தா அப்புறம் மீட் பண்ணிக்கணும். பாகவதம் புக்கு தான் இருக்கு பிரபுஜி. இல்ல நீங்க கேட்டே இருங்க. இந்த இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பிரபுபாதோட வாழ்க்கை வரலாறு. நீங்க கேட்டு சாங் புக் அடுத்து வரும். அடுத்து மலைவாஸ் பிரபு நீங்க போட்டீங்களா அந்த சாங் என்னன்னு குரூப்ல பார் சொன்னேன். மலைவாஸ் பிரபுவா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. மீட்ல போட்டுக்கோங்க. மலைவாஸ் பிரபு. மிருதா மாதாஜி பிரபு. பிரபுட்ட அந்த குரூப்ல போட சொன்னேன். ஆன் வேல வந்து எத்தனை பேஜ்னு போட சொன்னேன். அவர் கையை தூக்கியிருந்தாரு, போடவே இல்லை. சொல்லுங்க பிரபு. அதான் நீங்க குரூப்ல முதலே போட்டு விட்டுருங்க. ஏன்னா ஒரு அவங்க எடுத்து கரெக்டாக வச்சிருவாங்க. 108 என்ன கலாதி மாதாஜி நீங்க என்ன சொன்னீங்க? ஆமா, அதுதான் ஸ்ரீ குரு சரண பத்மா. அதுதான் நீங்க சாங்க. இது முடிஞ்சோன்னா பிரபுபாத் இது முடிஞ்சோன்னா சாங். ஓகே. ஸோ பிரபுபாத் வந்து வருத்தப்படுறாரு. என்னன்னா நிறைய பேர் சன்னியாசிஸ் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. சன்னியாசம் லெவல் எடுத்து குரு அந்த மாதிரி லெவல் வந்தால் கூட என்ன பண்ணிடுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நிறைய பேர் சொல்ல முடியாது, கொஞ்சம் பேர் அந்த ஏக்கத்தை விட்டு போயிட்டாங்க. திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சன்னியாசி திருப்பி கல்யாணம் பண்ணான்னா அது வாமிட் பண்ணதை சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஓகே. அதனால் சன்னியாசம் வாங்கலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே. சன்னியாசம் வாங்கிட்டாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே. ஸோ அதனால் இது ஹரிச்சௌரி கேட்குறாரு, எப்படி வந்து இந்த சன்னியாசி வந்து கிரகஸ்தா மாறினாங்கன்னா எப்படி அவங்களுக்கு கருணை கிடைக்கும்னு கேட்குறாரு. ஆன்மீக குரு வந்து அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணார்னா அதை சைத்தன்ய மகாபிரபு ஏற்றுப்பாருன்றார் பிரபுபாத். அப்போ என்ன அர்த்தம்? பிரபுபாத் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஓகே. சன்னியாசி வந்து இப்படி ஃபாலோ ஆனாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஒரு வழி. ஆனால் அவங்களுக்கு வாழும்போது கூச்சமாக இருக்கும். அங்கே டிசைபிள்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க டிசைபிள்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அவரை குருவாக ஏற்றிருப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் இவரை முந்தி மாதிரி இருக்காது ரிலேஷன்ஷிப். அவங்க வேற இன்னொருத்தருக்கு அலைன் பண்ணியிருப்பாங்க, இன்னொருத்தருக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால ரொம்ப இதெல்லாம் பௌதிக வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே. நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஓகே. யாருனாலும் எப்போனாலும் என்ன பண்ணலாம், மாயா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. யாருனாலும் புல் பண்ணிடும். அதனால எல்லாருமே எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங் மீன்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பௌதிக வாழ்க்கையில். அதனால் அந்த வெஸ்ட்டு இதில் இனிஷியேஷன் பண்ணதில் இந்த மாதிரி நிறைய கேஸ் வந்து ஆயிடுச்சு. அதனால் பிரபுபாத் வருத்தப்படுறாங்க. அப்படி இருந்தாலும் என்னென்ன எப்படி இதை ப்ரீச் பண்ண முடியும்? இந்த மாதிரி நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வந்து இவ்வளோ பேருக்கு இனிஷியேஷன் கொடுத்து அவங்கள வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டிருக்கேன். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி சில பேர் போயிடுறாங்க விட்டுட்டு. ஹரே கிருஷ்ணா. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த
அந்த மது வித்வேஸ்வர சுவாமி வந்து ரிசைன் பண்ணார் இல்லையா, அப்போ தான் விட்டோம் இல்லையா, அதை பற்றி நினச்சிட்டே இருக்கார் பிரபுபாதர் நைட் ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போதெல்லாம் அதை பற்றி நினச்சிட்டே இருக்கிறார். மது வித்வேஸ்வர சுவாமி வந்து நான் ரிசைன் பண்ணிக்கிறேன், ஏன்னா அவருக்கு ஒரு அஃபைர் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு மாதாஜியோட ஏதோ அந்த மாதிரி அவரும் கிரகஸ்தா மாறதுக்கு ட்ரை பண்ணுறார். ஆமாம், அவர் ஜிபிசியில் ஒரு இது பெரிய போஸ்ட் உன்னோட சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கலாம். ஓகே, அதனால் பிரபுபாதர் அதையும் நினச்சிட்டு இருக்கிறார். அப்போ தான் அந்த கஜேந்திராவுடைய அந்த பர்பட் எழுதுறார், அந்த பர்பட் எலிஃபண்ட் கஜேந்திரா கிரைசிஸ். அப்போ தான் அந்த பர்பட்லாம் பிரபுபாதர் எழுதினாரு, யாருக்கு எந்த நிலைமை ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த நிலைமை இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு வந்து கிரகஸ்தா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதே நிலைமையில கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம அந்த வர்ணாசிரம தர்மப்படி கிரகஸ்தா பிரம்மச்சாரியம், கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசம் இப்படி கலியுகத்தில் இப்படி கிடையாது. ஒருத்தர் கிரகஸ்தா லைஃப்பில் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா அதுலேயே என்ன பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ எத்தனை கிரகஸ்தா இருக்காங்க, அவங்களாம் வானப்பிரஸ்தவத்தை சன்னியாசம் போகணும் அப்படின்னு கிடையாது. ஓகே, அவங்க என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் கிருஷ்ண உணர்வில் தங்களோட நேரத்தை வந்து செலவழிக்கணும். அதுக்காக இதுவும் தவறு. கடைசி வரையும் வேலை பார்த்து பிஸ்னஸ்லேயே இருந்து எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னா நம்மளால் வெளியே வரவே முடியாது. ஸோ அதனால் அந்த பார்த்தீங்கன்னா 1000 வருடங்கள் சண்டை நடக்குது அந்த யானைக்கும் முதலைக்கும். ஆனால் அந்த முதலை வந்து தண்ணியில் இருக்கிறதுனால அதுக்கு வந்து வலிமை கிடைச்சிட்டே இருக்கு. யானை வந்து தண்ணியில் ஸ்ட்ராங் கிடையாது, அதனால் அதனுடைய பலம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. பொறுப்பாக எழுதுறாங்க, இந்த மாதிரி மாயை வந்து எப்போ எங்கே இருந்தாலும் சண்டை போடுறதா மாயோட. கிரகஸ்தானா மாயோட சண்டை இல்லை அப்படின்னு கிடையாது. யார் கிருஷ்ண உணர்வை எடுத்துட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னது, இட்ஸ் அ வார் வித் மாயா. அதனால எந்த இடத்துல நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கோமோ அங்கேருந்து என்ன பண்ணணும், கிருஷ்ண உணர்வை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளை கொடுத்தவர் எழுதுறாரு. ஏன்னா இந்த மாதிரி கேஸ் அப்போ நடந்தப்ப அந்த இது ரொம்ப ரிலேட் பண்ணி எழுதுறாரு. இந்த எலிஃபண்ட்டையும் குரக்கடையிலையும் யானையையும் அந்த முதலையும் வச்சு. எலிஃபண்ட் ரொம்ப பவர்ஃபுல், முதல்ல வந்து நிலத்துக்கு வந்ததுன்னா ஒரே மிதிச்சு காலி பண்ணிடும். ஓகே, ஆனால் அதனுடைய சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு. 1000 வருடங்கள் தண்ணி இது எதுவுமே இது பண்ணாமல் இருக்கு இல்லையா, ஆனால் முதலுக்கு சக்தி கிடச்சிட்டே இருக்கு, அதனால அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி நம்மளும் கிருஷ்ண உணர்வில் இருக்கும்போது நம்ம வந்து இட்ஸ் வார் அகைன்ஸ்ட் மாயா. அதனால நம்ம வந்து நம்மளுடைய உடல் பலம், நம்மளுடைய ஆர்வம், நம்மளுடைய உணர்வுகள் இதெல்லாம் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கோ, எந்த ஆசிரமத்தில் இருந்தால் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமோ அங்கே இருந்தால் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது. அவங்க அப்படி ஆயிட்டாங்க, நம்மளும் அப்போ 50 வயசில் முடிஞ்சவொடனே இப்படி ஆகிடலாம் அப்படியே காப்பி அடிக்கக்கூடாது. ஓகே, நமக்கு எங்கேருந்து கிருஷ்ண உணர்வை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். அதுதான் வந்து என்னது கருத்து. ஏன்னா ஒருத்தருடைய கண்டிஷன் ஒருத்தருடைய கண்டிஷன் சேமாக இருக்காது. அதனால நிறைய டிவிஷன் வச்சுருக்காங்க, பிராமணா, சத்திரியா, வைசியா, சூத்ரா, பிரம்மச்சாரியா, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசா. இதில் ஒரு ஆசிரமம் இன்னொரு ஆசிரமத்தில் பெருசு, ஒரு வருணம் இன்னொரு வருணத்தோட பெருசு அப்படிலாம் கிடையாது. ஒருத்தருடைய நேச்சர் சூத்ரானா அவர் சேவையில் ரொம்ப கெட்டிக்காரராக இருப்பார், சேவை பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ அவர் கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும், அவரும் ஈஸியாக கிருஷ்ண கான்சியஸ் ப்ராக்டிஸ் பண்ணி கிருஷ்ணர்கிட்ட போயிடலாம். ஒருத்தர் பிராமணனாக இருந்து ரொம்ப கர்வமோடு இருந்தார்னா அவரால் கிருஷ்ணர்கிட்ட போக முடியாது. அந்த வர்ணத்தில் வந்து நம்ம நினைக்கக்கூடாது முயந்துட்டோம், நம்ம சூத்திரத்தில் தாழ்ந்துட்டோம் அப்படின்னு கிடையாது. ஓகே, எந்த இடத்துல நம்ம இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ கலியுகத்தில் எஸ்பெஷலி சன்னியாச தர்மம் வந்து சன்னியாசம் வந்து இது பண்ணிட்டாங்க, ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன்னா இது வந்து ரொம்ப ப்ரீச்சிங் அவசரம் இஸ்கானில் வந்து என்ன பண்ணுறோம், சன்னியாசம் வந்து கொடுக்கப்படுகிறது. இதனால் ஒருத்தர் வந்து இப்படி நினைக்கிறது தப்பு கிடையாது, எனக்கு சன்னியாசம் வந்து எடுக்கிறதுக்கு தகுதி இல்லை இப்படி நினைக்கிறது தப்பு கிடையாது. ஓகே, அவர் வந்து அவருடைய இதை வந்து உண்மையாக சொல்கிறார். அவர் என்ன பண்ணலாம்னா மற்ற ஒரு ஆசிரமத்தில் இருந்துட்டு அவர் என்ன பண்ணலாம், இந்த கிருஷ்ண உணர்வை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஹரே கிருஷ்ண மதே. ஸோ அதனால இந்த எந்த ஆசிரமம் இருந்தாலும் அது ஃபைட் தான், ஃபைட் வித் கிருஷ்ண, ஃபைட் வித் மாயா. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய சிஷ்யருடைய அந்த இது வந்து ஸ்ட்ராங் பண்ணுறார் பொசிஷனை. ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோம், பிரபாதருடைய நிலைமை யோசிச்சு பார்க்கணும். அவர் எவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை சிங்கிள் ஹேண்டடாக இது பண்ணுறாரு பாருங்க. உலகம் ஃபுல்லும் அவருக்கு ஆசிரமங்கள் வந்துடுச்சு, ஏகப்பட்ட சிஷ்யர்கள், இவர் எல்லாரையும் மேனேஜ் பண்ணுறாரு. வாட்ஸ்அப் குரூப் கிடையாது, ஃபோன்லாம் அவ்வளோ வசதி எல்லாம் இப்போ இல்லை.
வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் பண்ண முடியாது. ஒன்லி லெட்டர் தான். லெட்டர் இல்லை, லெட்டர்ஸ் எழுதி லெட்டர்லேயே மேனேஜ் பண்ணுறாரு எல்லாத்தையுமே. எப்பயாவது ஃபோன் வரும், கரெக்டு, டெலிகிராம் வரும் அந்த மாதிரி. ஆனால் லெட்டர்லேயே என்ன பண்ணுறாரு, இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை மெயின்டைன் பண்ணுறாரு. எவ்வளோ ஒரு இது பாருங்கள், 5000 டெசிபிள்ஸ் மேலே இருக்கும் அந்த லெட்டர்ஸ்லாம். படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது பிரபுபாடைய லெட்டர்லாம். ஸோ எப்பயாவது பிரபா என்ன நினைக்கிறாரு, ஸோ இந்த ராதா தாமோதர் டெம்பிளில் வந்து நம்ம அங்கேருந்து வெஸ்ட்டுக்கு போய் பிரிச்சு பண்ண போனோம். ஆமாம், ஆனால் எழுத முடியல. முதல்ல ராதா தாமோதர் டெம்பிளில் ரொம்ப நேரம் உட்காந்து அவர் பாகதம் இதெல்லாம் எழுதுவார், ஸ்டடி பண்ணுவார். ஆனால் அதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வந்துகிட்டே இருக்கு இல்லையா, அதனால் ஹவாய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல. 1 மந்த்து பார்த்துட்டோமா? இல்லையே, பார்க்கல. ஹவாய் பார்க்கல. நிறைய விட்டு ஹவாய் போவார். இப்போ 1 மந்த் இப்போ போல. ஆமாம். ஓ சாரி சார், ஹவாய் சாரி சார், ஹவாய் இல்லை, சாரி. ஆமாம், ஹவாய் தான், கரெக்ட். இப்போ திருப்பி வர ஹவாய். ஓ ஹவாய் போயிட்டு இங்கே வருவாரோ, பாம்பே வருவார் கேட்டா. அந்த ஆக்சிடென்ட் நடக்கும் சொன்னேன்ல, அதுக்கப்புறம் பாம்பே வந்துடுறாரு கேட்டா. ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்ல ஆப்பிரிக்காவில், காரில் ஆக்சிடென்ட் நடக்கும்ல, அது சொன்னா இல்லையா? அதுக்கப்புறம் கரெக்ட். ஸோ இப்போ வந்து திருப்பி அமெரிக்கா டூர் போகிறார். நிறைய 14 முறை சுற்றிருக்காரு. 14 முறை உலகம் ஃபுல்லாக சுற்றிருக்காரு. ஏன்னா அவருக்கு ஆங்ஸைட்டி என்னன்னா, தன்னுடைய சிஷ்யர்கள் விழுந்துடக்கூடாது அப்படின்னு, எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் போனால் அவங்களாம் இன்த்துவாயிடுவாங்க, அதுக்காக போகிறாரு. இப்போ திருப்பி லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் பெரிய டெம்பிள் ஆயிடுச்சு, நிறைய பக்தர்லாம் இருக்கிறாங்க. ஓகே, அங்கே வந்து ருக்மிணி துவாரகதீஷா, அவங்களோட டிடி பேர் ருக்மிணி துவாரகதீஷா. அவங்க பார்த்தீங்கன்னா நிறையா டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி நிறையா மியூசியம்ஸ் அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அங்கே பீச்சில் வாக் பண்ணுவார். லாஸ் ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்கன்னா பீச் வரும், இருக்கும், நல்லாயிருக்கும் பீச்சு. அந்த பீச்சில் வாக் பண்ணுவார் டெய்லி. அப்போ வந்து ஸ்வரூப் தாமத்தரோட அவர் பேசிகிட்டே வருவார். இந்த ஸ்வரூப் தாமங்கிறது கனடியன் இந்தியன். அவர் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்காரு. அவர் இங்கே வந்து என்ன பண்ணுவார்னா, பக்தி வேதாந்தா இன்ஸ்டியூட் அப்படின்னு தொடங்குவார்னு நினைக்கிறேன். ஓகே, ரிசர்ச் இன்ஸ்டியூட் தொடங்குவார். அது ரிசர்ச்னு சொல்ல மாட்டாங்க, பக்தி வேதாந்தா இன்ஸ்டியூட் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, எல்லாமே டாப் டு பாட்டம். ஓகே, மேலேருந்து கீழே வருது. ஓகே, டாப் டவுன் அப்ரோச். அப்போ ஒரு நாள் பிரபா சொல்கிறார், காரில் போகும்போது, என்னுடைய புத்தகங்கள் வந்து மனித சமுதாயத்திற்கு வெறும் 10,000 வருடங்களுக்கு லா புக்காக இருக்கும் அப்படின்றார். லா புக்காக இருக்கும். ஓகே, பிரபா சொல்கிறார் 10,000 வருடங்களுக்கு லா புக் அப்படின்றார் இந்த ஒரு புத்தகம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெட்ராய்டில் ஸ்டே பண்ணுறாரு. டெட்ராய்டில் தான் ஏற்கனவே பார்த்தேன், ஒரு பெரிய பேலஸ் வாங்கினாங்க இல்லையா, அம்பரீஷ் ஃபோர்டு. அப்புறம் இன்னொரு மாதாஜி வந்தாங்க, ஒரு டீல் பேசிட்டு எல்லாத்தையுமே உடனே முடிச்சிட்டார்ல, $300,000. ஓகே, அதுக்கு ஒரு இது அந்த இடத்துல போய் பார்க்குறாரு எப்படி இருக்கு அந்த இதுக்குன்னு சொல்லிட்டு. அங்கேருந்து டொரண்டோ போகிறாரு. அங்கே வந்து ஏற்கனவே போனப்போ இங்கே ஒரு டெம்பிள் வரணும்னு சொல்லி இந்தியன் கம்யூனிட்டி ரிக்வெஸ்ட் பண்ணார் ஹாசினி. அப்போ இப்போ வந்து ஒரு இது வந்துருச்சு, ஒரு பெரிய சர்ச்சை வாங்கி அதை கோயிலாக இது பண்ணிட்டாங்க. ஓகே, அங்கேருந்து அப்புறம் நியூ விருந்தாவன் போகிறார். 2 வருஷம் நியூ விருந்தாவன் போகல. நியூ விருந்தாவன்கிறது விருந்தாவன் மாதிரியே எங்கே இருக்கு, யூஎஸ்ல இருக்கு. ஓகே, அதான் நியூ விருந்தாவன். விருந்தாவன் நியூ விருந்தாவன். ஓகே, நவத்வீப் இந்தியாவில் இருக்குது, நம்ம மாயப்பூர்லாம் போடல. அதே மாதிரி அமெரிக்காவில் நியூ நவத்வீப், அதான் ஹவாய் அந்த மாதிரி. ஓகே, இந்த நியூ விருந்தாவன் எப்படி கீதானந்த மகாராஜுக்கு பிளெஸிங் கிடச்சதுன்னா, ஃபஸ்ட்டு சன்னியாசி டிசேபிள் பிரபாருக்கு வந்து கீதானந்த சுவாமி மகாராஜ். ஓகே, அவர் பேர் கீத். முதல்ல ஒரே ஒரு சப்பாத்தி தான் சாப்பிடுவார் பிரபாதர் சாப்பிட்டோன்னே. அப்புறம் 1 டஜன் சப்பாத்தி சாப்பிடுவார். 12 சப்பாத்தி. அந்த சத்ரஜித்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, அந்த ஒரு சத்யஜித், அந்த பையன் வந்து அந்த பிரபு வந்து 20 சப்பாத்தி சாப்பிடுவார். வைக்க சாப்பிட்டுட்டே இருப்பார்.
கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி சாப்பிட்டே இருப்போம். பிரபுபாதர் சொல்றாரு. ஓகே, இந்த மாதிரி இதை இந்த மாதிரி கீர்த்தனானந்த மகாராஜா மாறினாங்க, கீர்த்தனானந்த சுவாமிராஜ். அப்போ வந்து பிருந்தாவனில் ஒரே ஒரு டேஸ் அவர் தான் கூட்டு வருவார். கீர்த்தனானந்த சுவாமிராஜ் கூட்டு வருவார். உடம்பு சரியில்லாம் போயிடும் அவருக்கு. அப்போ கூட்டு வந்து அப்போ இனிஷியேஷன் கொடுப்பாங்க. அப்போ இனிஷியேஷன் கொடுத்தப்போ அவருடைய தேஜஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்க உள்ளவங்களாம் பிளஸ்ஸிங் பண்ணுவாங்க. இவரை பார்க்க சைத்தன்ய மகாபிரபு மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளஸ் பண்ணுவாங்க அங்கே உள்ள பிருந்தாவன் வாசிகள்லாம். அந்த பிளஸ்ஸிங்னால என்ன பண்ணியிருக்காரு அந்த கீர்த்தனானந்த சுவாமிராஜ், அங்கே யூஎஸில் போய் நியூ விருந்தாவன் சொல்லி அதே மாதிரி விருந்தாவன் மாதிரி இட்லிக்கு அங்கே பில்ட் பண்ணுறதுக்கு கிருஷ்ணர் வந்து அருள் புரிஞ்சிருக்காரு. ஏன்னா விருந்தாவன் கிரியேட் பண்ண எவ்வளோ கஷ்டம். இதே மாதிரி ஒரு செட்டப் அங்கே யூஎஸில் கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அங்கே 2 வருஷம் போய் 2 வருஷத்துக்கு அப்புறம் போகிறார். இப்போ தான் போகிறார். அங்கே பெரிய வியாசலாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, அங்கே ராதா பிருந்தாவன சந்திரா அங்கே உள்ள டிடி பேர், அவங்களுக்கு வந்து அவங்க பேர் வணங்குறார் பிரபுபாதர். அங்கே உள்ள கவ்வோடைய மில்க் ரொம்ப பிடிக்கும் பிரபுபாதர். அவர் சொல்வார், உலகத்திலே நான் இந்த மாதிரி டேஸ்டான மில்க் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி நியூ டவுனில் கீர்த்தனானந்த மார்ட்ட சொல்லுவார். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த மில்க் அப்படிம்பார். ஏன்னா இஸ்கான் சொசைட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த பசுக்கள்லாம் வந்து பயப்பட மாட்டாங்க. ஏன்னா எந்த விதம் ஒரு ஸ்லாட்டரும் கிடையாது. அதனால கவுஸ்க்கெலாம் தெரியும் நம்மளை நல்லா கவனிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய மில்க் பேக்கில் எப்போயுமே மில்க் ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி அது கிருஷ்ணா புக்கில் படிப்போம்ல, அந்த மாடுகள்லாம் ஓடி வரும்போது அந்த இடமே அந்த பாஸ்டர் கிரவுண்டே என்ன ஆயிடுமா, நனைஞ்சிடும், ஃபுல்லாக பால் நனைஞ்சிடும். ஆமாம், அது மாதிரி பார்த்து ஆமாம் கிருஷ்ணர் மாறிடுவார் இல்லையா, காஃபா பிரம்ம மௌனி வேலன். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி அந்த பசுக்கெல்லாம் அவ்வளோ இதாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி பால்லாம் கிடைக்க மாட்டேன் இல்லையா, ஏமாற்ற தான் செய்கிறாங்க. இப்போ நிறையா A2 மில்க்ன்றாங்க, அதுலேயும் என்னென்னமோ கலக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நியூயார்க்கு போகிறார். நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா பெரிய ரத யாத்திரா. வாஷிங்டன் டிசிலேயே ஒரு இது இருக்குது, இஸ்கான் டெம்பிள் வாஷிங்டன் டிசி. அங்கே கீர்த்தன் பண்ணுறாரு. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆன் July 6 இன் வாஷிங்டன். அங்கே தான் 10வது anniversary 1976 10வது anniversary 10 வருடம் ஆச்சு இஸ்கான் தொடங்கி. இஸ்கான் தொடங்கும் போது பிரபுபாதர் எப்படி இருந்தார், ரொம்ப கஷ்டப்பட்டு தொடங்குறாரு. அது ஒரு ரூமில் வந்து உட்காந்துக்கிறாங்க. 1965 போயிட்டார் பிரபுபாதர். 1965 யூஎஸ் போகிறார், சரக்கு கப்பலில் போகிறார். 66 ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஒரு ரூமில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. பிரபுபாதர் இந்த மாதிரிலாம் இருக்குது இஸ்கானுடைய பர்பஸ், இப்போ படிக்கணும் இல்லையா, பர்பஸ் பிரின்சிபல்லாம் எழுதிட்டு லீகல் ஆமாம் லீகல் டாக்குமெண்ட்லாம் போட்டு ஆமாம் அவார்டா பேர் என்ன ஹயகிரி பிரபு இதெல்லாம் போட்டுட்டு இதில் சைன் வேணும்னு சொல்லி லாயர் கேட்குறாரு. உடனே அங்கே ரூமில் நீங்களாம் சைன் பண்ணுங்க. இல்லை அவங்க என்ன பண்ணாங்க, ஏதோ சைன் பண்ணணும் போலான்னு எல்லாம் சைன் பண்ணுறாங்க. இப்படி தான் இஸ்கான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஸோ இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சென்டர், அதே பிரின்சிபல் பர்பஸ் தான், அது மாறவே இல்லை. July 6 July 6 தான் அவங்க இது பண்ணாங்க, ஃபார்மேட் பண்ணுறாங்க இஸ்கான். அதுக்கப்புறம் அவர் நியூயார்க் போகிறார். அங்கே ஃபர்ஸ்ட் பெரிய ரத யாத்திரா, ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்கேல் ரத யாத்திரா. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மன்ஹட்டனில் வந்து மிகப்பெரிய பில்டிங் 12 ஸ்டோரி பில்டிங் இஸ்கான் வந்து வாங்கிட்டாங்க. அதை வந்து பார்க்குறார் பிரபுபாதர். அது நியூயார்க் ஃபஸ்ட்டு வந்தப்போ பிரபுபாதருக்கு வந்து தங்குறதுக்கு இடம் கூட கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் ஒரு இடத்துல தங்கியிருக்கணும், ஒரு இடத்துல அவருடைய குக்கிங் யூட்டென்சில்ஸ்லாம் இருக்கும். அவர் இங்கே தங்கியிருந்து சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும், அங்கே போய் சமைச்சு சாப்பிடணும் அந்த மாதிரி. ஓகே, ஒரு நாள் வெளியில் வர்றதுக்காக ட்ரை பண்ணுறாரு. என்ன ஏதோ பெயிண்ட் அடிச்சுட்டாங்க போல் வெளியிலலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதவை திறக்கிறார். கதவு மேலே பார்க்குறாரு, வெளியில் வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி திறக்கிறார். பார்த்தா ஃபுல்லாக ஐஸ். இவ்வளோ தூரம் ஐஸ் நடக்கவே முடியாது, அவ்வளோ கஷ்டம். நிறைய பிளாக்ஸ் நடந்து தான் போகணும். இப்படி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அவங்க he will be dreaming. பிரபுபாதர் ட்ரீம் பண்ணுவாங்க இந்த மாதிரி பரோட்டா வந்து ஹாட்டாக சாப்பிட்ற மாதிரி. ரொம்ப கஷ்டமான தருணங்கள் அப்போல்லாம், ஃபைனான்ஷியலாகவும் சரி, டிசபிள்ஸே கிடையாது அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்த நியூயார்க்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பில்டிங் கிருஷ்ணா கொடுத்துருக்காரு. 12 ஸ்டோரி பில்டிங் சென்டர் ஆஃப் நியூயார்க் சிட்டி மன்ஹட்டனில், பயங்கர பெருசு. ஓகே, ஆமாம் அப்போதைக்கு அந்த பில்டிங் பயங்கர பெருசு. இப்போ வந்து நிறைய பில்டிங் வந்திருக்கும், இருந்தாலும் இஸ்கானுக்கு மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல. அதனால் அவருக்கு என்ன பயம்னா, இந்த மாதிரி கௌடியமட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சிஷ்யர்களும் சண்டை போட்டு அந்த கௌடியமட்டை வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நடந்துருப்பா இஸ்கானுக்கு அப்படின்னு சொல்லி இஸ்கான் அதனால தான் ஜிபிசின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாரு பிரபுபாதர். ஓகே, இந்த மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா, குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க வந்து புலன் நுகர்ச்சியில் போயிடுவாங்க. ஓகே, அதனால ஜிபிசி
கவர்னிங் பாடி கமிஷன் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து 80 வயசு ஆயிடுச்சு பிரபுபாதருக்கு. ஓகே, வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே அவருடைய லைஃப் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாரு, டெடிகேட் பண்ணிட்டாரு இதுக்கு, இந்த இயக்கத்துக்காக. நியூயார்க் சிட்டியில் வந்து ஜெயானந்த பிரபு 1976 ஜூலை 1976 அவர் தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கார். அவர் எப்படி டிரைவ் பண்ணுவார்னா, ஜெயானந்த பிரபு வந்து கார் ஓட்டுவார், சாண்டிங் பண்ணிக்கிட்டே ஓட்டுவார், எப்பவுமே சாண்ட் பண்ணிட்டே இருப்பார். அவர் வந்து ஃபுல்லாக நிறைய ஒர்க் பண்ணுவார். டெம்பிள்லேயும் சரி நிறைய சேவைகள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கால் டாக்ஸி ஓட்ட போயிடுவார். ஓட்டி என்னென்ன பணம் வருதோ அதை அப்படியே பிரபுபாத கையில் கொடுத்துருவார். கால் டாக்ஸி ஓட்டும் போது ஷேர் பண்ணிட்டே போவார். அந்த ஜெயானந்த பிரபு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாரையுமே அவர் எல்லாம் கேட்பாங்க, அந்த கர்மிலாம் இருக்காங்க, வெளியில் உள்ள மக்கள்லாம் இருக்காங்களா, அவங்களாம் கேட்பாங்க வேர் இஸ் ஜெயானந்தா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவர் நல்லா பழகுவார், எல்லாருமே அவர் பிடிச்சிருக்கும். அதனால தான் ஜெயானந்த பிரபு வந்து பிரபுபாத இருக்கும்போதே அவர் வந்து இந்த உலகத்தை விட்டு போயிடுவார். அவருக்கு அப்புறம் அவருடைய ஃபோட்டோ வந்து ரதத்தில் வைக்க சொல்லுவார் பிரபுபாத. ஏன்னா ரதம்னா அவர் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து கேன்சர் வந்துடும், பாடியில் கேன்சர் வந்துடும். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார், அந்த ரதத்தில் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பார், உடம்பு சரியில்லாத பையன். ஸோ ஜெயானந்த பிரபுனாலே அவங்க உள்ள எல்லாருக்குமே அது வந்து குரு மகாராஜுமே அவரை பற்றி சொல்லியிருக்காரு இல்லையா, குரு மகாராஜே என்கேஜ் பண்ணியிருக்காரு சர்வீஸில். ஸோ தமாகேஷ மகாராஜ் சொல்கிறான், இந்த மாதிரி எப்படி இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த திருவிழாவை, ரதயாத்திரை திருவிழாவைன்னு சொல்லிட்டு. பிரபா சொல்கிறாங்க, இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு வந்து உண்மையாக உழைச்சா போதும், கிருஷ்ணர் வந்து எல்லாமே தருவார், புத்தி தருவார், நமக்கு தேவையான பணங்கள் எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்றாங்க. அப்படி காரில் போயிட்டே இருக்காங்க. அப்படி ஜெயானந்த பிரபு கார் ஓட்டிட்டு இருக்காருல, பிரபாதவங்களாம் உட்காந்து டிசைப்லாம் உட்காந்துருக்காங்க. அப்படி கார் வந்து புருக்லின் பிரிட்ஜுக்கு போகுது. அந்த புருக்லின் பிரிட்ஜ் வந்த உடனே பிரபாதர் கேட்குறாரு, இதுதான் புருக்லின் பிரிட்ஜா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமான்றாங்க, நான் இங்கே முன்னால் வந்து வருவேன், நடந்து வருவேன் நான். அங்கேருந்து வந்து அந்த பிரிட்ஜ் வந்து ஒரு நதிக்கு மேலே போயிட்டு இருக்கும். அந்த நதி பக்கத்தில் வந்து உட்காருவேன். அப்போ வந்து 1965 ஒரு 11 வருஷத்துக்கு முன்னால் சொல்லிட்டு இருக்காரு பிரபாதர். அப்போ வந்து நான் நினைப்பேன், நான் வந்து வாரம் வந்து இந்த துறைமுகத்தில் போய் கேட்பேன், ஏதாவது கப்பல் போகுதா, நான் இந்த வாரம் வந்துடலாம், இல்லை அடுத்த ஒரு வாரமும் நான் போயிடலாம், இந்தியாவுக்கு போயிடலாம் நினைப்பேன். ஏன்னா எனக்கு இங்கே ஒன்றுமே என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு அவருடைய இதை ஷேர் பண்ணுறாரு. நியூயார்க்லாம் இருக்காங்க. இப்போ நியூயார்க்கில் காரில் போயிட்டு இருக்காங்க. அந்த இடம்லாம் பார்க்குறாரு, பௌரி ஸ்ட்ரீட்டு. இந்த பௌரி ஸ்ட்ரீட்டுக்கு யாருமே வர மாட்டாங்களாம், அவ்வளோ ஒரு மோசம், போலீஸ்காரங்களே வர மாட்டாங்க. அந்த இடத்துலாம் பிரபாதருக்கு என்ன கிடைக்கிது, ஸ்டே கிடைக்குது 1965 1965. நான் அங்கேயே நடந்து வருவேன், நடந்து வந்து இந்த பிரிட்ஜு கீழே வந்து உட்காந்துப்பேன். எப்போ நீ இந்தியாவுக்கு போகிறோன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் பிரபாதர். அப்புறம் அங்கேருந்து எல்லாம் ஒரு ஸ்ட்ரீட்டாக போவாங்களா, அதை பற்றிலாம் கேட்குறேன், இது என்ன ஸ்ட்ரீட், இதில் நான் இருந்திருக்கேன் அப்படி. நம்ம எல்லாம் ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு டக்குன்னு நினச்சி பார்ப்போம்ல, அதே மாதிரி பிரபாதர் என்ன பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. ஸோ தமாகேஷ மகாராஜ் சொல்கிறார், இதுதான் நம்முடைய புது பில்டிங் சொல்லி அந்த பில்டிங் கட்டுறாரு. இன்பிட்வீன் நல்லா ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் தியேட்டரு, ரெஸ்டாரண்ட், இதுக்கு நடுவில் வந்து என்ன பண்ணுறாங்க, பெரிய பில்டிங் இருக்குது. இப்போ பிரபா சொல்கிறார், எனக்கு வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு இது தோணுது. நம்மலாம் வீட்டை பூட்டிட்டு இந்த மாதிரி வெளியே போயிட்டு இந்த மாதிரி நிறைய சேத்திரம்லாம் போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு வீட்டுக்கு வரணும், எப்படி இருக்கும் வாழன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி பிரபாதுக்கு இருக்கும். ஓகே, ஏன்னா நான் இந்த நியூயார்க்கில் வந்து அங்கே இங்கேயும் சுற்றி இருக்கிறேன். இப்போ நியூயார்க் தான் நான் ஃபஸ்ட்டு இஸ்கான் ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே திருப்பி வந்து எனக்கு வீட்டுக்கு வந்த மாதிரி இது ரொம்ப முக்கியமான இடம் நியூயார்க்கு. நியூயார்க் இஸ் இம்பார்ட்டன்ட் சிட்டி இன் த வேர்ல்டு அப்படின்றார். ஆனால் அங்கே நிறைய கரப்ஷன் இருக்குது, கிரிமினல் ஃபெல்லோஸ் நிறைய அதிகம், மோசமான ஒரு ஆக்கே. ஆனாலும் ப்ரீச்சிங்க்கு வந்து அது கரெக்டான பிளேஸ். அப்போ ராமேஸ்வர சுவாமி சொல்கிறார், தமாகிருஷ்ண மகாராஜ் வந்து காலைல கிளாஸ் கொடுத்தாங்கன்றார். ஸோ அந்த மாதிரி அவங்க டிஸ்டர்பன்ஸாக மாற்றி கிளாஸ் கொடுப்பாங்க ஒரு நாள். ஓகே, ஏன்னா பிரபாதர் வந்து லண்டனுக்கு போகணும்னு நினைக்கல, அமெரிக்காவுக்கு தான் வரணும்னு நினச்சார். அமெரிக்காவிலேருந்து என்ன பண்ணுறாரு, கிரகஸ்தா கப்பில் கல்யாணமானவங்களை என்ன பண்ணுறாரு, லண்டனுக்கு அனுப்புகிறார். அது பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சு. 6 கப்பல் 6 பேர் போகிறாங்க, 3 மேரிட் பீப்புள் போகிறாங்க. லண்டனில் போயிட்டு பெரிய டெம்பிள் வந்துச்சு அதுக்கப்புறம். ஓகே, ஸோ அவங்க விருந்தாவில் இருக்கும்போது எனக்கு கனவு விடுவார் அவர் பிரபாதர். நான் ஆல்ரெடி நியூயார்க் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கனவு காணுவார்.
விருந்தாவில் இருக்கும்போது நியூயார்க்னா என்ன தெரியும், அப்போ பார்த்ததே கிடையாது. நான் நியூயார்க்கில் இருக்கிறேன் அந்த மாதிரி அவர் வந்து வில் பி ட்ரீமிங். குருமாரோடைய அந்த ஆர்டரை நிறைவேற்றுறதுக்காக என்ன பண்ணுறாரு, அவர் வந்து எப்பயுமே நினச்சிட்டே இருக்கிறார். சம்டைம் நம்ம வந்து அந்த மாதிரி இடத்துல அந்த 1965 நடக்கும்போது நம்ம தெரியாமல் இங்கே வந்துட்டோமோ, எய்ம்லெஸ்ஸாக இங்கே வந்துட்டோமோன்னு நினைப்பாங்க. இப்போ ரத யாத்திரா இப்போ ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்காங்க. இப்போ ரத யாத்திரை நடக்கும் போது 1976 கரெக்டாக 10 years முடிஞ்சது. ஓகே, ஸோ பிரபா இப்போ ஓல்டு இதை நினைவு கூடுறார். ஓல்டு என்ன நடந்தது 10 வருஷத்துக்கு முன்னால். அப்போ ஜெயானந்தா வந்து டாக்ஸி டிரைவராக இருந்தார். அவர் டாக்ஸி ஓட்டுவார். அவர் வேறு ஏதோ வேலை பார்த்தாரு, அப்புறம் டாக்ஸி ஓட்டினார். ஓட்டிட்டு ஒரு நாள் வந்து எனக்கு $5000 கொடுத்தாலும் அவருடைய சம்பளத்தை அப்படியே கொடுக்குறாரு. அந்த சம்பளத்தை என்ன பண்ணுறாரு, $5000 கொடுத்தா பிரபா ரொம்ப ஹாப்பி. அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே தூக்கி அந்த பகவத்கீதை ஆசிட்டிஸ் படிக்கிறோம் இல்லையா, பகவத்கீதை ஆசிட்டிஸ் புக்கு, அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதான் யூஸ் பண்ணுறாரு. அந்த $5000 அப்படியே யூஸ் பண்ணுறாரு. ஓகே, பிரம்மானந்த பிரபுவுக்கு வேலை கிடைச்சோன்னா பிரபாதர் என்ன பண்ணுறாரு, வேலைக்கு சேர வேணாம்னு கேட்டப்ப என்ன பண்ணுறாரு பிரபாதர், நீங்கள் சேருங்கன்றார். ஓகே, ஏன்னா இது கிருஷ்ணர் உங்களுக்கு கொடுத்த கருணை, உங்கள் மூலமாக எனக்கு கிருஷ்ணர் இப்போ ஹெல்ப் பண்ண போகிறாரு, நீங்கள் சேர்ந்துட்டு அது சேலரியெல்லாம் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னாரு. ஓகே, ஏன்னா பிரம்மானந்த பிரபு நினைக்கிறாரு இந்த மாதிரி சேர்ந்துட்டா நமக்கு என்டாங்கிள்மெண்ட் ஆகிடும், நம்ம மாயால் சிக்கிடுவோன்றார். கவலைப்படாதீங்க, எனக்கு அந்த கிருஷ்ணர் கையில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சிக்க மாட்டீங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, பிரபாதர் வந்து அவருக்கு விளக்கமாக சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் சன்னியாசம் எடுத்துருவார் பிரம்மானந்த சுவாமி. ஸோ இனிஷியலாக ரொம்ப கஷ்டமாக இருந்தப்ப பிரபா சொல்லுறேன், இப்போ அது காரில் இருப்பாங்க அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ பிரபாத சொல்றாரு, ஜெயானந்த பிரபு வந்து சாண்டிங் அண்ட் டிரைவ் பண்ணுறாரு, அதனால இவர் வந்து பெஸ்ட் டிரைவர்ன்றார், வெரி குட் பாய். ஓகே, ஸோ அப்போ வந்து ஒரு போலீஸ்கார் வந்து ஒரு டாக்ஸி டிரைவர் இன்னொரு டாக்ஸி டிரைவர் கத்துவார் இந்த காரை பார்த்து. என்ன சொல்கிறாருன்னு கேட்பார் பிரபாத். அவர் சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப சூப்பரான கார் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். பிரபாத் சொல்கிறாரு, அவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் இங்கே வரக்கூடாது, நீங்கள் இன்னும் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கீங்க, எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இந்த மாதிரி வசதியெல்லாம் கிடைக்குன்றார். ஓகே, இவங்க எந்த கார் ஓட்டுறாங்கன்னா ஃபோர்டு கம்பெனியோடைய கேடிலாக் வெர்ஷன் அந்த கார் ஓட்டுறாங்க. ஓகே, ஏன்னா மக்கள் நினச்சிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி இஸ்கானில் உள்ளவங்க வந்து பௌதிக சொத்து மேலே ஆசைப்பட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மை கிடையாது. பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிருஷ்ண மகாராஜ் வந்து கோட்டு ஷூட்டு பூட்லாம் போட்டு போகிறார் எங்கள் விருந்தாவன் யாத்திரைக்கு. பெரிய ரால்ஸ் ராய்ஸ் காரில் போய் இறங்குறாரு. அதெல்லாம் நம்ம யுக்த வைராக்கியம். யுக்த வைராக்கியம் என்னது, எல்லா விதமான பொருட்களையும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தும். இதுதான் நம்மளுடைய கருத்து. ஓகே, அதனால் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறது வந்து மாயாவதிஸ் தான் அப்படி ஒதுக்குவாங்க. ஸோ அதனால் யார் ஒருத்தர் இந்த மாதிரி யூஸ் பண்ணலையோ, கிருஷ்ணருக்காக யூஸ் பண்ணாமல் தனக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்படியா ஒரு பணத்தை அலங்கரிக்கிற மாதிரியா. பணத்தை அலங்கரித்தா ஏதாவது யூஸ் இருக்காது, ஒரு யூஸும் கிடையாது. மண்டலம் லோக்கரஞ்சனம் இது உண்டு, மண்டலம் லோக்கரஞ்சனம் முடியும். ஸோ பணத்தை வந்து அலங்கரிக்கிற மாதிரி. அதனால் சோல் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், வேல்யூ கிடையாது. அதே மாதிரி யார் வந்து இந்த பொருட்களை வந்து கிருஷ்ணனோட ஈடுபடுத்தலையோ அது எல்லாம் வேஸ்ட் தான், வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் வேல்யூ. ஸோ ஒரு 0 போட்டு ஒரு 1 போட்டோன்னா அது 10. ஓகே, இன்னொரு 0 போட்டால் 100 ஆயிரும். இப்போ இந்த 1 எடுத்துட்டோன்னா 0 தான், அந்த 1 தான் கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணருக்கு நம்ம சேவை பண்ணலைன்னா எல்லாம் 0 தான். ஸோ மாயப்பூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் வந்திருக்காங்க நியூயார்க்கில். ஏன்னா பிரபாதெல்லாம் தெரியும், ஏகப்பட்ட 600 டிவோட்டிஸ் அந்த பில்டிங்லேயே 600 பேர் தங்கிக்கலாமா. எல்லாம் 600 டிவோட்டிஸ் வந்து பிரபாத வரவேற்க தான் வந்திருக்காங்க. பக்தி ஹீனஸ்ய பகவத் பக்தி ஹீனஸ்ய ஜபஸ்தப அப்ராண சேவை தேஹஸ்ய மண்டலம் ரோக்கரஞ்சனம். அர்த்தம் என்னபடி? For a person devoid of devotional service, birth in a great family or nation, knowledge of the revealed scriptures, performance
of austerities and penances, and the chanting of Vedic mantras are all like the ornaments on a dead body. Such ornaments simply serve the concocted pleasures of general populace. ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது. ஓகே, டிவோஷனல் சர்வீஸ் பண்ணலைன்னா அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ ப்ரோப்பா வியாசாசனம் உட்காந்துறார். உட்காந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து இந்த லெக்சர் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ மஸ்ட் தேங்க் யூ ஃபார் ஆல் பிரிங்கிங் மீ அ நியூ டெம்பிள். இந்த மாதிரி ஒரு புது டெம்பிளை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இங்கே வந்தப்போ எனக்கு என்ன ஒரு அம்பிஷனும் இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன் நியூயார்க்கில் வந்து எனக்கே தெரில. ஆனால் எனக்கு வந்து இந்த அமெரிக்கன் பாய்ஸ் கேர்ள்ஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ ஒரு 20க்கு 25க்கு 100 இந்த மாதிரி ஒரு ரூம் தான் ஹையர் பண்ண ட்ரை பண்ணேன். அந்த மாதிரி தான் கிடச்சிது எனக்கு ஆக்சுவலாக. அது கூட எனக்கு பணம் இல்லை அப்படின்னாரு. ஓகே, எந்த விதமான இடமே இல்லை எனக்கு. ஒன்றுமே டெம்பிள் கட்ட முடியல. எனக்கு ஒரு ரெசிடென்ஸ் பிளேஸே எனக்கு இல்லை. அப்போ எங்கே தங்குறதுன்னு ஒரு இடம் கூட கிடையாது. அப்படி தான் எனக்கு நிலமை இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதனால் பெரிய ஹிஸ்ட்ரி ப்ரோப்பாருடைய நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டே பாட்டு வந்தோம், எப்படி கஷ்டப்பட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணாருன்னு. ஆனால் இப்போ வந்து கிருஷ்ணாவுடைய கருணைனாலையும் குருவுடைய கருணைனாலையும் என்ன கிடைச்சிருக்கு, இப்போ வந்து இது இவ்வளோ பெரிய ஒரு பில்டிங் கிடச்சிருக்கு. இதை நம்ம கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். ஸோ டோன்ட் லூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வந்து இந்த அமெரிக்கன் மக்களுக்கு, நியூயார்க் மக்களுக்கு வந்து நம்ம எல்லா விதமான கிருஷ்ண உணர்வு சேவைகளையும் நம்ம பண்ண முடியும். ஸோ கிருஷ்ண உணர்வு எல்லாரும் எடுத்துக்கோங்க. குரு கிருஷ்ண பிரசா, இப்போ குரு கிருஷ்ண கிருப்பையா. ஏன்னா கிருஷ்ணனுடைய கருணையும் குருவுடைய கருணையும்னால எல்லா விதமான வெற்றியும் நம்ம அடைய முடியும். யசதேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தஷ்யேதே கரிதாஹயர்த்தா பிரகாசந்தே மகாத்மனா. அதாவது குரு பூஜை இன்னைக்கு பார்க்க போகிற அந்த சாங் பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வரும், குரு மோகபாத்மா வாக்கியா சீதே கோரியா. ஏன்னா கிருஷ்ணனோட சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா, வெற்றி பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பிரபுபாத் என்ன பண்ணுறாரு, என்னென்ன அவர் குரு மகாராஜ் சொன்னாலும் அவர் வந்து அவருடைய வாழ்க்கையோடைய லைஃப் அண்ட் சோலாக எடுத்துட்டார். ஓகே, குரு மதம் பத்ம வாக்கியம், அவருடைய சித்தத்தை கோரியார், அவருடைய ஹார்ட்டில் போய் எடுத்துக்கிட்டார். அதனால அவருடைய வாழ்க்கை வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி பிரபுபாத் சொல்றார். கிருஷ்ணனோட சக்ஸஸ் ஆயிடுச்சு இந்த மூமெண்ட்டு. ஸோ அப்போ ஆதிகேசவ சுவாமி வர சொல்கிறார், அதான் டெம்பிள் பிரசிடென்ட் நியூயார்க்கில். அவர் சொல்கிறார், உங்களுடைய வெற்றி ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்க, அப்போ வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லை, பிளேஸே இல்லை. இப்போ வந்து மிகப்பெரிய பில்டிங் உங்களுக்கு இருக்குது. இது கிருஷ்ணருக்கு உங்களுக்கு அளித்த உங்களுக்கு கொடுத்த வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரபா சொல்கிறார், ஆமாம் என்னுடைய சென்டிமெண்ட்டும் அதே தான் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரபா தனியாக ரூம் கொடுத்துருக்காங்க அவர் தூங்குறதுக்கு, அப்புறம் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு ரூமு, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது. ஓகே, ஏன்னா பிரபுபாத சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு கஷ்டமே கிடையாது. சிறு வயதில் வந்து அவங்க அப்பா ரொம்ப ரொம்ப செல்லமாக அவரை இது பண்ணார். என்ன கேட்டால் அவர் ரொம்ப பணக்காரர் கிடையாது அவங்க அப்பா, அதனால் அவர் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தார். பிரபுபாத கண்டிக்கவே மாட்டார். அவர் அம்மா தான் கண்டிப்பாக இருப்பாங்க. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவார். ஒரு கன் கேட்பாரு வாங்கி கொடுப்பார், இன்னொரு கன்னுக்கு இங்கே இந்த கைக்கு இன்னொரு கன் கேட்பாரு, இன்னொரு கன் வாங்கி கொடுப்பார். இந்த மாதிரி அவர் அப்புறம் ரத யாத்திரை பண்ணணும்னு சொல்லி 5 வயசு அடம் பிடிப்பார். அதுவும் ரதத்தை ஏற்பாடு பண்ணுவார் பிரபுபாதருடைய அப்பா. அதே மாதிரி அவருடைய குரு மகாராஜ் பார்த்தீங்கன்னா இவர் எப்போ பண்ணாலும் அவரை இது பண்ணுவார். ஒரு வட்டம் குரு மகாராஜ் மீட் பண்ணும்போது பிரபுபாதர் வந்து குரு மகாராஜ் ஷேரில் உட்காந்துருப்பாங்க, வியாசாசனில் எல்லா டிசைபிள்ஸ் கீழே உட்காந்துருப்பாங்க. பிரபுபாதர் இனிஷியலாக வந்தது. ஓகே, அவர் இன்னும் இனிஷியேஷன்லாம் வாங்கலை, மீசியெல்லாம் வச்சுருப்பார். அப்போ அவர் வந்து என்ன பண்ணார், அவர் அந்த ஸ்டூலில் வந்து உட்காந்துறாரு, ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்க மாதிரி. அப்போ நல்லா கவனிச்சிட்டு இருக்கிறார். அவர் அப்படியே சொல்கிறத அப்படியே கவனிச்சு அப்படியே உட்காந்துடுறாரு. அப்போ அந்த சிஷ்யர்லாம் சொல்கிறாங்க, கீழே உட்காருங்க, அபயச்சரன் கீழே உட்காருங்க, இப்படி உட்காரக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கவனிக்கல, அவர் லெக்சரே கவனிச்சிட்டு இருக்கார். அப்போ குரு மகாராஜ் சொல்கிறாங்க, அவருடைய குரு மகாராஜ் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறாங்க, அவர் அபயச்சரன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் நல்லா கவனிச்சிட்டு இருக்காரு, கவனிக்கிட்டு அப்படின்ட்டார். ஓகே, ஏன்னா அவருக்கு வந்து குரு மகாராஜ் வந்து எல்லாமே எல்லா இடத்துக்கு போனாலுமே அவருக்கு வந்து எந்த விதமான குறையும் கிடையாது பிரபுபாதர்.
அதே மாதிரி இப்போ வயசான காலத்துலையுமே அவர் என்ன பண்ணுறாரு, மிகப்பெரிய அவரை நல்லா கவனிச்சுக்க என்ன பண்ணுறாங்க, நிறைய சிஷ்யர்கள் இருக்காங்க. ஓகே, இப்போ அவருடைய எக்ஸ்பென்ஸ் மாத்திரம் கிடையாது, எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துக்கிறாங்க, சிஷ்யர்களே பார்த்துக்கிறாங்க. 10 நாள் தங்குறார் நியூயார்க்கில். ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்குது, நல்லா நம்ம வெற்றி கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து இப்போ நியூயார்க்கில் வந்து எதுவுமே இல்லாமல் இப்போ வெளியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது இந்தியாவில் உள்ள பிஸ்னஸ் மேனுக்குலாம் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இங்கேருந்து போகும்போது 40 ரூபாயோட போனார் பிரபாதர். திருப்பி அமெரிக்காவிலேருந்து வரும்போது அதே 40 ரூபாயை கொண்டு வர்றார். கொண்டு வந்து ரிக்ஷா, அந்த ரிக்ஷா டாக்ஸிக்காரனை கொடுக்குறாரு. ஓகே, அதனால் எப்படி இவ்வளோ கோடி கோடியாக சம்பாதிச்சாங்க எப்படி அப்படின்னு சொல்லி, அதுவும் கஷ்டமான ஒரு இது. ஓகே, நீங்கள் பகவத்கீதை விற்க ட்ரை பண்ணால் தெரியும். இப்போ வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன் டைமு, இப்போ பாகவதம் 2 கொடுத்தோம், ஃப்ரீயாக தான் கொண்டு போய் கொடுத்தோம். ஹரிபிரியா மாதாஜி ஹெல்ப் பண்ணாங்க, ஹரிணி ஹெல்ப் பண்ணோம். சாஷன் காலேஜ்லேயும் லயலா காலேஜ்லேயும் கொண்டு போய் கொடுத்தோம். ஓகே, ஒரு புக்கு ஒரு 200 ரூபா புக்கை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணி இவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அது இந்தியாவில் 20 ரூபா புக்கே கஷ்டம். ஓகே, அதனால் ஆனால் இந்த பிஸ்னஸை வச்சுட்டு, இதை அவங்க பிஸ்னஸாக தான் பார்ப்பாங்க மெட்டீரியலிஸ்ட்டு. இதை வச்சு நீங்கள் எப்படி பண்ணீங்க, எப்படி கோடி கோடியாக சம்பாதிச்சிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆச்சரியம். பெரிய பெரிய யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து அவர் என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரி பண்ண வராங்க பிரபாதம். ஸோ அதனால் போகிறார் பிரபாதம். அங்கே போய் எங்கே வந்து தேர் ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த இடத்தை பார்க்க போகிறார். ஜெயானந்த பிரபு அவங்களுடைய சகாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வீல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த லுக்கேமியான்ற ஒரு கேன்சர் இருக்குது ஜெயானந்த பிரபு. இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, அந்த சர்வீஸை ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ ஓல்ட் டேஸ் அவருக்கு நான் வருது 1965-66 மார்னிங் வாக் போகும்போது. ஓகே, ஒரு நாள் கீர்த்தானந்த சுவாமிராஜ் வராரு. அப்போ கீர்த்தானந்த மகாராஜ் சொல்கிறார், அவர் பேர் கீத். அப்போ 1965 கீர்த்தானந்த மகாராஜ் பேர் என்ன, கீத்து. அவர் சொல்கிறார், என்னுடைய ரொம்ப பெஸ்ட்டு மெமரி என்னென்னா அந்த இனிஷியல் டேஸ் தான் பிரபாத் அப்படின்ட்டார். ஏன்னா பிரபாத் தான் எல்லாரும் குக் பண்ணுவார். ஓகே, எஸ்பெஷலி மார்னிங் கிளாஸ் பிரபாத். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த டெஸ்கில் 76 காரில் போயிட்டு இருக்காங்க பிரபாத். அந்த ஸ்ட்ரீட்லாம் பாஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க கீர்த்தானந்த மகாராஜ் எல்லாம். அப்போ சொல்கிறார், எனக்கு எஸ்பெஷலி அந்த மார்னிங் கிளாஸ் இருக்குல்ல, அப்போ நீங்கள் கூட டெய்லி வந்து சன் வந்து வரும், அப்போ நீங்கள் கிளாஸ் 1 hour கிளாஸ் கொடுப்பீங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் எனக்கு அப்படின்றாரு. ஆமாம் பிரபா சொல்ல, ஆமாம் ஆமாம் எனக்கு நான் இருக்கு, நீ ஹைகிரிவா 3-4 பேர் தான் இருப்பீங்க அப்படின்ட்டார். ஆமாம், எல்இடி ஓடிஸ், உமாபதி, கால் இயர் கன்ஸ், ஜிம் கிரீனி, ராயராமா, சத்ஸ்வரூபா, பிரம்மானந்தா, இந்த மாதிரி. இந்த ராயராமா இடையில கொஞ்சம் பேக் அடிச்சு போயிடுவார். இதுமாதிரி நிறைய பேர் வருவாங்க போனால். இந்த சத்ஸ்வரூப் மகாராஜனும் இருந்தார், அவர் தான் அந்த புக் எழுதினார். ஓகே, அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் சன்னியாசம் எடுத்துட்டார். ஓகே, அதுக்கப்புறம் மகாராஜா ஆயிட்டாங்க. அப்போ வந்து கீர்த்தானந்த மகாராஜா ஒரு சப்பாத்தி சாப்பிடுவாங்க. நம்ம தமிழ்கிருஷ்ண மகாராஜ் கேட்குறாரு, அவர் லேட்டாக தான் வந்து ஜாயின் பண்ணுவார். அது வேறு எதுவும் சாப்பிட மாட்டாருன்னு கேட்பார். இல்லை 1 or 2 தான் சாப்பிடுவார், அதுக்கு மேலே சாப்பிட மாட்டார். போக போக ஒரு 12 சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். ஸ்ரீயதிசா, அவர் பேர் ஸ்ரீயதிசா. அந்த பையன் வந்து 20 சப்பாத்தி சாப்பிடுவான் குறைஞ்சது. எப்போ கேட்டாலும் கொடுங்க 4 வாங்கி சாப்பிட்டு வரோம், எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுவான். முதல்ல எப்படி நடக்கும்னா, பிரபாதர் ஒரு குக் பண்ணிடுவார் மொத்தமாக, அவர் பிளேட்லேருந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க. இப்படி தான் இருக்கும், ஒரு பிளேட் ஃபுல்லாக பிரசாதம் இருக்கும். பிரபாதம் அதான் பிரசாதம். அதுலேயே என்ன பண்ணுவாங்க, எல்லாம் லிட்டில் எல்லாம் எடுத்து எல்லாரும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். ஓகே, பிரபாத் சொல்லுவார், நான் எல்லாருக்கும் பிரசாதம் வச்சுருப்பேன். கீத் வந்து நல்லா குக் பண்ணுவார். பிரபாதருக்கு என்ன தேவை அதெல்லாம் குக் பண்ணி கொடுப்பார். அதனால் ரொம்ப பொறுப்பாக இருந்துட்டார் பிரபாதருக்கு, பார்த்துக்கிட்டார். ஓகே, கிளாஸ் கீர்த்தன் மகாராஜ் கிளாஸ் முடிஞ்சோம் நீங்கள் பிரசாதம் எல்லாரும் கொடுப்பீங்க, கீர்த்தன் முடிஞ்சாலும் பிரசாதம் கொடுப்பீங்க, கிளாஸ் முடிஞ்சாலும் அதுக்கு. அதை கீர்த்தன் முடிஞ்சவன என்ன பண்ணுவார், அப்படி ஆப்பிள் இருந்தால் ஆப்பிள் எடுத்துப்பார். எத்தனை பேர் இருக்காங்களோ அதே மாதிரி கரெக்டாக கட் பண்ணுவார். கத்தி வச்சு கட் பண்ணும்போது வேகமாக கட் பண்ணிடுவார், பார்த்தா கரெக்டாக துண்டுடும். அது ஒரு டிவோட்டி சொன்னார்ல, அந்த ஆப்பிளை சாப்பிட்டு அது தொலியா விதையா தொலி கரெக்டாக துப்புவாராம். இங்கேயே நாங்கள் கரெக்டாக போய் விடுமா. இந்த டிவோட்டிஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்க, அப்படி துப்பி போக. அதே மாதிரி பிரபாதர் வட்டம் நாயெல்லாம் வந்தப்போ அவர் வந்து அவர் அழகா இருக்கும், கைப்படாது. ஓகே, நாயெல்லாம் வந்தப்போ விரட்டுவார் பிரபாதர், ஹட் அப்படின்பார். நாயெல்லாம் ஓடும், இப்போ போயிடும், பேசாம போயிடும். அதே மாதிரி இப்போ ஒரு டிவோட்டி வந்து தனியாக வந்துட்டு இருப்பாங்க, அப்போ நாய் வரும், ஹட் அப்படிம்பாங்க, நாய் துரத்த ஆரம்பிப்பாங்க. பிரபாதர் அப்படி இது பண்ண முடியாது, இமிடியேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இனிஷியல் டேஸ் எல்லாம் ரெமூவ் பண்ணி பார்க்குறாங்க.
ஸோ ஒரு கீர்த்தன் முடிஞ்சோடனே ஒரு $6 அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 3 நாள் கிளாஸ் இருக்கும், கீர்த்தன் கிளாஸ் முடிஞ்சோன்னா $6 கலெக்ட் பண்ணுவாங்க. இதை வச்சு தான் அவன் ரன் பண்ணும். எல்லாருக்கும் பிரசாதம் பண்ணுறது, இது எல்லாமே ரைட்டிங் எக்ஸ்பென்ஸு, ரூம் ரெண்ட் எல்லாத்தையும் இதுதான் மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருந்தது. ஒரே ஒரு வட்டம் பிரபுபாத் இந்த புக்கை வெளியே விற்க போவார். அப்போ ஒருத்தர் கேட்பார், பிரபுபாத் எங்கே போகிறீங்கன்னு கேட்பார். இந்த மாதிரி புக்கை விற்றா தானே அடுத்து இது பண்ண முடியும், பாரிசி பருப்புலாம் ஆகணும், இது பண்ணணும், சீவி கேட்பார். நமக்கு அப்போ நான் வேணா இது பண்ணுறேன்னு சொல்லி அவர் கூட அவர் விற்க ஆரம்பிப்பார் புக்கை. அப்புறம் ஒருத்தர் இப்படி டெய்லி சாப்பிட்டு போயிடுவாங்கல்ல, அந்த பாத்திரத்தை யார் கழுவுறது? பிரபுபாத் தான் கழுவணும். 20 பேர் சாப்பிட்டாங்க, 20 பேர் பாத்திரத்தை கழுவணும். அப்போ ஒருத்தர் யோசிப்பார், நம்ம எல்லாம் சாப்பிட்டு போயிடுறோம், இவர் தனியாக என்ன பண்ணுறாரு, ஓகே பிரபுபாத் கேன் ஐ ஹெல்ப் யூன்னு கேட்பார். அப்போ தான் ஒருத்தருக்கு இப்படிதான் ஒருத்தராக என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க பிரபுபாத். ஏன்னா அவர் தூய பக்தராக இருக்கனால அவருக்கு ஹெல்ப் பண்ண உடனே என்ன பண்ண, அவங்க எல்லாருமே தூய பக்தராக மாறிடுவாங்க. ஸோ அப்போ சொல்லுவாங்க, டிவோட்டி சொல்லுவாங்க, இந்த நியூயார்க் சிட்டி ரொம்ப மோசமாகிட்டே வருது, இங்கே விபச்சாரம் இருக்குது, என்னென்ன கிரிமினல் ஆக்டிவிட்டி இருக்குமோ அது எல்லாம் இங்கே நடக்குது சொல்வார். அப்போ என்ன அர்த்தம்னா, பிரபுபாத் சொல்லுவார், அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம யாருக்கு ப்ரீச் பண்ணுறோம், அனிமல்ஸ்க்கு ப்ரீச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பிரபுபாத் சொல்வார். ஓகே. அப்போ ஒரு நாள் நைட்டு ராமேஸ்வர சுவாமி பிரபு கேட்பாங்க, மகாராஜ் கேட்பாங்க, என்ன பிளான் பிரபுபாத், இந்த வேர்ல்டுக்கு எப்படி ப்ரீச் பண்ணலாம், என்ன பிளான் கேட்பார். பிரபுபாத் கொஞ்சம் அமைதியாக இருப்பார். அப்புறம் சொல்வார், நோ, நான் என்னுடைய பிளானை சொல்ல மாட்டேன், சொன்னேன்னா என்ன ஆகிடும், எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும், ஆனால் பிளான் இருக்கு, ஆனால் நான் இப்போதைக்கு சொல்லலை அப்படின்ட்டு பிரபுபாத். ஓகே. சில நேரத்தில் ப்ரொசெஷன் நடக்க ஆரம்பிச்சிச்சு. 55 அடி உயரம் தேர், நல்ல உயரமான தேர். ஓகே, நல்லா உயரமான தேர், நிறைய இந்தியன்ஸு, நிறைய அமெரிக்கன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, சாரி கட்டிட்டு அழகா, எல்லா விதமான இந்த துணிகள்லாம் பறக்க விட்டு கொடி மாதிரி எல்லா கலர்லையும் நல்லா வச்சு சூப்பராக இருந்தது பேரட். ஓகே, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரீட் இன் த வேர்ல்டு. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, 5th அவென்யூலேருந்து வாஷிங்டன் ஸ்கொயர் பார்க்கு போகிறாங்க ரதத்தை இழுத்துட்டு. ஓகே, இதே ஸ்ட்ரீட்ல 1960 தனியாக நடந்து போயிட்டு இருக்காரு. இப்போ எப்படி நடக்கிறாரு, இப்போ நிறைய பக்தர்கள், 600 பக்தர்கள் சூழ, ஒரு 10,000 கணக்கான மக்கள் ரதத்தை இழுத்துட்டு வர, ரதத்தை பாடிக்கிட்டு போலீஸ்காரங்களாம் பாதுகாப்பு வர, இதே ஸ்ட்ரீட்ல நடந்து போகிற இடத்துல இப்போ எப்படி சீன் மாறிடுச்சு. இதுதான் ஆச்சாரியா. ஓகே, எல்லாம் லவுடாக சிங் பண்ணாங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சிங் பண்ணிட்டு வராங்க எல்லாரும், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஓகே, சுபதா காட்டுக்கு முன்னால் போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஜெயானந்த பிரபு தான் அந்த ஒரு இடத்துல ஸ்டேரிங் பிடிச்சிட்டு அப்படி என்ன பண்ணுறாரு, பிரபுபாதருக்கு ஹரே கிருஷ்ணா அப்படி ஒரு கையில் அந்த ஸ்டேரிங் வீலை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் அப்படி ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டே வர்றாரு ஜெயானந்த பிரபு. ஸோ கடைசியில் வாஷிங்டன் ஸ்கொயர் பார்க் வந்துருச்சு, ரதம் வந்துருச்சு. ஓகே, அங்கே ஒரு டெம்பரரியாக ஸ்டேஜ் கட்டியிருக்காங்க, அங்கே நின்று பேசுகிற மாதிரி. கீர்த்தானந்த சுவாமி மகாராஜ் முதல்ல பேசுகிறார், பேசிட்டு பிரபுபாதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த பெரிய க்ரௌடு. ஓகே, அந்த க்ரௌட்னால பிரபுபாதை பேசுகிறார். ஓப்பன் ஸ்டேஜ், புரியுதா, பெரிய க்ரௌடு, தெரியாத ஊர், பேசுகிற பிரபுபாதை. அப்போ ரத யாத்திரையுடைய முக்கியத்துவத்தை பிரபுபாத் சொல்கிறார். ஓகே, அவங்க உள்ள மக்களுக்கு யாருமே தெரியாது, ரத யாத்திரை எனக்கு தெரியாது, இருந்தாலும் அவர் எப்பயுமே அவர் பேசுகிறார், யூஸ்வலாக பேசுகிறார். ஓகே, எப்படி கிங் ஆஃப் ஒரிஷானா என்ன தெரியாது அவங்களுக்கு, ஆனால் கிங் ஆஃப் ஒரிஷா ரிக்வஸ்ட் பண்ணாரு, இந்த மாதிரி ஜெகநாத் பல்தேவ் சுப்ரா வடிவமைக்க சொல்கிறாரு. ஒருத்தர் வடிவமைச்சு இருக்கும்போது அந்த கதவை திறக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அந்த கதவை திறந்தோன்னு என்ன ஆகிடும், அவர் மறைஞ்சிடுவார். அந்த விக்கிரகங்கள் பாதியோடு நிற்பாங்க, அதே உருவத்தில் வழிபடுவாங்க. அதுதான் ஜெகநாத் பல்தேவ் சுப்ரா. ஓகே, அன்ஃபினிஷ் டிடி. ஸோ என்னென்ன கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணுறோமோ அதெல்லாம் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதனால் என்ன அர்த்தம்னா, பத்திர புஷ்பம் பலம் தோயம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஏழையான மனிதன் கூட என்ன பண்ணலாம், கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணலாம். அதனால எந்த விதமான ஒரு சக்தியாலையும் இந்த பக்தி சேவையை தடுக்க முடியாது. அகை தூக்கி அப்புறத்துக்கிட்டா ஆத்மா சுப்ரசீதரி. ஸோ அதனால் இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கம் எப்படி கிருஷ்ணனை வழிபடுவது, கடவுளை வழிபடுவதுன்னு சொல்லித்தரோம். இதுதான் என்னுடைய நோக்கம்.
கிருஷ்ணருடைய உறவு இல்லாம நமக்கும் கிருஷ்ணருக்கு உள்ள உறவை புதுப்பிக்காம நம்மளால மகிழ்ச்சியாக வாழ முடியாது. ஸோ அதனால இந்த கிருஷ்ணவனை வந்து ஒரு ரிலீஜியஸ் மூமெண்டா எடுத்துடாதீங்க. இது வந்து கடவுளை பற்றிய அறிவியல் பூர்வமான ஒரு இயக்கம். ஸோ நம்ம வந்து டைரெக்டாக நீங்கள் அப்படியே கிருஷ்ணன் அக்செப்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணி தான் அக்செப்ட் பண்ணாலும் நீங்கள் புக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, நாங்கள் புக்ஸ் எழுதியிருக்கோம், அந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கலாம். அதனால் இந்த மூமெண்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இதுதான் எங்களுடைய மிஷன் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ வெரி மச் சொல்லி முடிச்சதார் லெக்சரர். ஓகே, பெரிய லெக்சர் இது. அது என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக போட முடியாதுல, அப்புறம் புக் படிக்க மாட்டாங்க, கொஞ்சம் லெக்சர் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் போட்டு அப்படி முடிச்சு. ஸோ பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. பிரபாதில் டெம்பிள் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் வச்சுருக்காங்க. ஓகே, அப்போ ஒரு ட்ராமா நடக்குது அந்த ஸ்டேஜில். கலி அண்ட் ஹிஸ் கன்சார்ட் சின், கலியும் அந்த பாவமும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா போடுறாங்க. இந்த கமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் சொல்லியிருக்காரு, கலி எப்படி பக்தர்கள் மத்தியில் வருவாங்கன்னா அந்த கர்வத்து மூலமாக வருவாங்க. ஏன்னா கலியால் பக்தர்கள் கிட்ட வரவே முடியாது. ஏன்னா என்ன பண்ணுறாங்க எல்லாரும், ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே சொல்கிறாங்க இல்லையா, அதனால் கிட்டே வராது களி. ஆனால் களி எப்படி வருவாங்கன்னா இந்த கர்வம் வந்துடும் பக்தர்களுக்கு. ஓகே, சில சமயம் இனிஷியலாக உள்ள பக்தர், அப்போ அந்த கர்வம்லாம் என்ன பண்ணுறாங்க, களி வந்து வந்துடுறான். களி வந்துச்சுன்னா சண்டை வந்துடும், நான் பெரியவனா நீ பெரியவனா. இதுதான் அந்த ட்ராமாவுடைய கருத்து. ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பேப்பரில் அடுத்த நாள் பேப்பரில் வருது, 5th Avenue ஈஸ்ட் வெஸ்ட், வேர் ஈஸ்ட் மீட்ஸ் வெஸ்ட், கிழக்கு எப்போ எங்கே வந்து மேற்கத்திய நாடுகளே மீட் பண்ணுது அப்படின்னு ஒரு டைட்டில் அதை வச்சு போட்டிருப்பான். உடனே என்ன பண்ணுவார், எல்லாம் அதை கட் பண்ணி நிறைய காப்பி எடுத்து இதை எல்லாருக்கும் அனுப்புங்க, இந்திரா காந்திக்கு அனுப்புங்கன்னு சொல்லி பிரபா சொல்லுவார். ஓகே, எப்படி இந்த வேல்யூ பாருங்கள், இந்த இயக்கத்தோட வேல்யூ பாருங்கள், இந்தியன் கல்ச்சர் அமெரிக்கன் மணி, இதை வச்சு என்ன பண்ணுறது உலகத்தை காப்பாற்றிடலான்னு சொல்லி பிரபாத் எழுதுறாரு. ஸோ சொல்கிறார், ஒரு இந்தியன் இமிகிரண்ட் சொல்கிறாரு, எங்களுக்கு இந்த நியூயார்க் சிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த நியூயார்க் சிட்டியில் வந்து இந்த மாதிரி எங்களுடைய ஃபெஸ்டிவல் ரத யாத்திரையை கொண்டாடுறதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, இது உலகத்திலே ரொம்ப நல்ல சிட்டின்னு சொல்லி ஒரு இந்தியன் சொல்கிறார். பிரபா சொல்கிறார், ஆமாம் இது உண்மைன்றார். ஓகே, ஸோ ஏன்னா இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அமெரிக்காவில். ஓகே, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பிரபா ஐடியா கொடுக்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கேயே ஒரு இடத்துக்கு குண்டிச்சா மாதிரி கிரியேட் பண்ணுங்கள், குண்டிச்சா மாஞ்சம் குண்டிச்சா டெம்பிள் அந்த கிரியேட் பண்ணுங்கள். இங்கேருந்து ரத யாத்திரை அங்கே போயிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி அங்கேருந்து திருப்பி இங்கே வருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம், 1 வீக் அங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வர மாதிரி 2 ஃபெஸ்டிவலாக நீங்கள் பண்ணலான்றார். ஓகே, ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்கில் தான் நடந்தது, வாஷிங்டன் ஸ்கொயர் பார்க்கில் நடந்தது இல்லையா, அந்த நைட் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, பக்தர்கள் ஃபுல்லாக போயிட்டு பார்க்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ அந்த பார்க் மெயின்டைன் பண்ணுறத சொல்கிறாராம். ஏன்னா நம்பவே முடியல, இவ்வளோ க்ளீனாக இருக்குது, எல்லாம் பண்ணுறாங்க. இந்த அமெரிக்கன் நேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக இந்த நேஷனை ஸ்டார்ட் பண்ணோம், வி ஹாவ் ஃபெய்த் இன் காட்னு சொல்லி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி அந்த ஆன்மீக உணர்ச்சி வந்து திருப்பி வந்து இந்த அமெரிக்கன் சிட்டிக்கு வந்திருக்குன்னு சொல்லி சொல்லுவார். ஓகே, அவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ பிரபா சொல்ல, ஏன் அங்கே ஒரு கோயில் கட்டக்கூடாது அந்த பார்க்கில் அப்படின்பார். அவர் எல்லாமே அந்த திடீர் நோக்கத்துலேயே பார்ப்பார். ஓகே, பிரபா அதை ஸோ அப்போ எல்லாம் சொல்கிறாங்க, நம்ம ஹெல்த் ரொம்ப மோசமாயிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுங்கள் ட்ராவல் பண்ணாதீங்க போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டார் பிரபாத். ஆனால் பிரபாத் இருந்து யாருக்கும் கட்டுப்பட மாட்டார், ஜிபிசியும் அவரால் கட்டுப்படுத்த முடியாது. ஓகே, கிருஷ்ணன் மட்டும் தான் கட்டுப்படுத்த முடியும். அவர் என்ன பண்ணார், ட்ராவல் பண்ண ரெடி ஆகிட்டார். சொன்னாராலும் அவருக்கு ட்ராவல் பண்ண ரெடி பண்ணி. அப்போ கடைசி நிமிஷத்தில் சொல்கிறாங்க, பிரபாத் ப்ளீஸ் ரீகன்சிடர்னு சொல்லி ராமேஸ்வர் சுவாமி சொல்கிறார், ரொம்ப உங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். டோன்ட் ட்ராவல் அப்படின்னா. இன்னொருத்தர் வந்து ஜஸ்ட் ஸ்டே சிட் டவுன் அண்ட் ரெஸ்ட் அப்படின்றாங்க. அப்போ பிரபா சொல்கிறார், எனக்கு வந்து கிருஷ்ணகிட்ட ஒரு வரம் வேணும், நான் கடைசி வரையும் சண்டை போட்டே இருக்கணும் மாயாவோட, லைக் அர்ஜுனம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பிடுறார். ஓகே, ட்ராவல் பண்ண இடத்துக்கு கிளம்பிடுறார். ஓகே, எலிவேட்டர் ட்ரோ பண்ணாது, நிறைய டிவோட்டிஸ் வந்து எல்லாம் சேட் பண்ணுறாங்க, காரில் ஏறிடுறாரு. திருப்பி என்ன பண்ணுறாரு, கோவான் ரீச்சிங், திருப்பி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து லெஃப்ட் அமெரிக்கா, திருப்பி பாம்பே வராரு.
ஆமாம், இந்தியாவிலேருந்து நியூயார்க் போனார், வெஸ்டர்ன் திருப்பி வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து முடிச்சுக்கலாமா இல்லை கொஞ்சம் பார்க்கலாமா? ஸோ பாம்பே வந்திருக்காரு 1977 ஜனவரி 9. ஹெல்த் ரொம்ப மோசமாக, ப்ரப்போஸ் ரொம்ப மோசமாகிடுச்சு ஹெல்த் இப்போ. ஓகே, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து இந்த பாம்பே ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்குது, இது வாங்கணுமான்னு யோசிச்சாங்க. இப்போ அதை ஃபைட் பண்ணி எல்லாம் பண்ணி என்ன பண்ணுறது பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் மிஸ்டர் நாயர் வந்து என்னென்ன பண்ணார், இது எல்லாமே நம்ம இப்போ கவர்மெண்ட் முனிசிபாலிட்டி வந்து பெர்மிஷன் கொடுக்கல. இது எல்லாம் மீறி இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஓகே, எப்படியாவது டெம்பிளை ஓப்பன் பண்ணிடணும்னு சொல்லி பிரபாத தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு முன்னால் இங்கே வந்து ஓப்பன் பண்ணிடணும்னு சொல்லி பிரபாத என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்திருக்காங்க திருப்பி. அங்கே பார்த்தீங்கன்னா பாம்பே பீச், ஜுகு பீச் வந்து பிரபாத் ரொம்ப பிடிக்கும், அங்கே டெய்லி வாக்கிங் போவார். அப்போ வந்து டாக்டர் பட்டேல் அப்படின்னு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுவார். இவர் வந்து மாயாவதி, பெரிய டாக்டர் மாயாவதி. ஓகே, அவருடைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ், நிறைய லாயர்ஸ்லாம் இருப்பாங்க, கொஞ்சம் பெரிய ஆள் அவர். ஓகே, அவர் இப்போ பிரபாத் எப்பயுமே ஷேர் பண்ணிட்டு தான் வருவார், பேச மாட்டார். ஆமாம், அப்புறம் பேசிடுவார், இப்போ சண்டை போடுவார் டாக்டர் பட்டேல். ஓகே, ஆமாம். ஸோ பிரபாத் சொல்வார், சீரியஸ் ஸ்கை எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க, இதெல்லாம் கிருஷ்ணாவுடைய கிரியேஷன், பூர்ண விதம் அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்வார். மரத்துக்கு பேர் விருக்ஷான் பேர், விருக்ஷயோனி, விருக்ஷயோனி. ஸோ கிருஷ்ணாவோட அரேஞ்ச்மெண்ட்னால இந்த விருக்ஷம்லாம் எப்படி இருக்கான், நல்லா அழகாக இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குன்றார். இது எல்லாம் கிருஷ்ணாவோடைய ரெப்ரஸன்டேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டுவார். இது எல்லாம் பூர்ணமாக இருக்குது, முழுவதுமாக இருக்குது, பெர்ஃபெக்டாக இருக்குன்றார். பூர்ணா ஓம் பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமதச்சரே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவ அவசிஷ்யதே. இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணுவார் பிரபாதம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நாத்திகவாதிகளை எதிர்த்தாப்புறம் பிரபாத் பேசுவார். இதெல்லாம் காடோடைய கிரியேஷன், இதெல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது, கம்ப்ளீட்டாக இருக்குது, ஏன்னா இது கிருஷ்ணட்டேருந்து வருது, அதனால பூர்ணமாக இருக்குன்னு சொல்வார். அண்டாந்தரஸ்த பரமாணு சாந்தரஸ்தம். இந்த பரமாணுங்கிறது ஒரு 6 பரமாணு சேர்ந்து தான் ஒரு அணு. ஓகே, ஒரு அணு சொல்லுவோம் இல்லையா, அது 6 பரமாணு சேர்ந்து தான் ஒரு அணு. அந்த பரமாணுலையும் கிருஷ்ணர் இருப்பார் அப்படின்னு சொல்லி பிரபாத் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. டாக்டர் பட்டேல் சொல்றாரு, ஆமாம் அவர் தான் வந்து கிரியேட் பண்ணாரு, அவர் அதுக்குள்ளே போயிட்டாரு, இப்படி தான் வேதங்கள் சொல்லுதுன்றார் டாக்டர் பட்டேல். இவர் கொஞ்சம் அரைகுறையாக தெரியும். ஓகே, ஆனால் மாயாவதி தான். அடிக்கடி அவருக்கு பிரபாத் என்ன வரும், நிறைய வாக்குவாதம் வரும், அதுக்கு கோவம் வரும் டாக்டர் பட்டேலுக்கு. ஸோ ஆமாம் பரமாத்மா வந்து இருக்கிறாரு, இது வந்து மனித வாழ்க்கைய நோக்கமே. இது எல்லாம் தெரிஞ்சு பகவானை பற்றி க்ளோரிஃபை பண்ணுறது நம்முடைய நோக்கம். இந்த பண்டிகைகள் மாதிரி நாய்கள் மாதிரி வாழ்க்கை நடத்தி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிரபாத் சொல்கிறான். ஓகே, ஸோ பிரபாத் வந்து அமைதியாக இருக்கும்போது திருப்பி சேட் பண்ண ஆரம்பிச்சுடுவார். மேக்ஸிமம் பேச மாட்டார் பிரபாத். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, குட் மார்னிங் சொன்னாலும் ஹரே கிருஷ்ணா தான் பிரபாத் சொல்வார். ராதே கிருஷ்ணான்னு சொன்னாலும் பிரபாத் ஹரே கிருஷ்ணா சொல்வார். ராதே ராதேனா ஹரே கிருஷ்ணா தான் சொல்வார் பிரபாத். விருந்தாவன ராதே ராதேன்னு சொன்னால் ஹரே கிருஷ்ணா சொல்வார். பாம்பேல குட் மார்னிங் சொன்னால் ஹரே கிருஷ்ணான்னு சொல்வார். ஓகே, ஏன்னா ஹரே வந்து ராதே, கிருஷ்ணா கிருஷ்ணன், ராதே கிருஷ்ணா தான். பிரபாத் சொல்வார், மிகப்பெரிய ஒரு கான்ஸ்பிரன்சி போயிட்டு இருக்க நம்ம இயக்கத்துக்கு எதிராக சொல்வார். ஏன் இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து பண்ணுறாங்களான்னு சொல்லி இப்போ டாக்டர் பட்டேல் கேட்பா, இல்லைன்னுவார். பிரபாத் எதுவுமே சொல்ல மாட்டார். பை த சொசைட்டியான்னு கேட்பாங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டார் இப்போதைக்கு. ஓகே, அது பின்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி இந்த இயக்கத்தை வந்து உடைக்கிறதுக்கு திட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்வார். என்ன டீட்டெயில் சொல்ல மாட்டார், யாருக்கு எதுவும் புரியாது. ஓகே, ஸோ நான் இந்த மூமெண்ட்டை வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன். நான் முதல்ல விரும்பினேன், ஆனால் நான் எல்லாத்தையும் கேட்டேன், நான் இங்கே வந்து இஸ்கான் சொசைட்டி, லீக் ஆஃப் டிவோட்டீஸ் சொசைட்டி ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன், எனக்கு உங்கள் குழந்தைகளில் ஒருத்தர் தாங்க, உங்களுக்கு நிறைய குழந்தைங்க இருக்காங்க, ஒரு குழந்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்போ அங்கே உள்ளவங்களாம் சொன்னாங்க, நான் மீட் பண்ணவங்கலாம், என் குழந்தைய வைஷ்ணவனாக்கி நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பிராமணனாக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய மூமெண்ட்டே நிராகரிச்சுட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விதத்தில் என்னுடைய மூமெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்றார். ஓகே, அமெரிக்கன்ஸ் தான் இந்த மாதிரி ப்ரொபகேட் பண்ணுவான்னு சொல்லி டாக்டர் பட்டேல் சொல்கிறார். பிரபா சொல்கிறார், இல்லை இல்லை எல்லா இடத்துலையும் நல்லது கெட்டது எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்லி பிரபா சொல்லிடுவார். ஓகே, மனுஷியாலாம் சகசேஷு கஷித்த சித்தையே, ஆயிரக்கணக்கான மக்கள்லாம் ஒருத்தர் தான் அதனுடைய வாழ்க்கையை வந்து தூய்மையாக்குன்னு நினைப்பாரு, இதுதான் கலியுகம் அப்படின்னு சொல்லி பிரபா எக்ஸ்பிளைன் பண்ணார். இதை பற்றி சொல்ல மாட்டாங்க, வேறு ஏதாவது பேச ஆரம்பிச்சுவாங்க. மெட்டீரியலிஸ்டிக் ஹவுஸ் ஹோல்ட் லைஃபு,
இந்த மாதிரி ஒரு கிரகமதியோட லைஃப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அவருடைய வாழ்க்கையில் எப்படி வந்து பொழுதுச்சி தான் முக்கியமாக இருக்குது இதெல்லாம் பேசுவாங்க பிரபாதர். ½ மணி நேரம் நடந்துட்டு என்ன பண்ணுவாங்க, திருப்பி ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா அந்த டிடி இது திறப்பாங்க இல்லையா, ஆர்த்தி நடக்கும்ல, என்ன ஆர்த்தி இது, சிங்கார ஆர்த்தி. அந்த ஆர்த்திக்கு கரெக்டாக டயத்துக்கு வந்துடுவாங்க பிரபாதர். ஓகே, ஸோ அப்போ அடுத்த மேட்ச் கண்டிப்பாக டைம் ஆயிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக இந்த கும்பமேளாலாம் வரும். ஓகே, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. அதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருக்கா? ஏதாவது கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க மாதாஜி. பிரபுஜி, கலி சொன்னீங்கல்ல பிரபு. ஆமா, கலியும் மாயாவும் வேற வேற தானே பிரபு? கலிங்கிறது இந்த கலி புருஷன், மாயாங்கிறது இயற்கை துர்கா தேவி. இந்த கலியுகத்துல வந்து கலி புருஷன். ஓகே, அவர் வந்து இந்த கலியுகத்துல வந்து ஒரு ஆதிக்கம் பண்ணுவார். அவர் ரெண்டு வேற வேற. ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. 6 பரமாணு என்ன சொன்னீங்க? பரமாணு வந்து 6 பரமாணு சேர்ந்து ஒரு அணு. ஆட்டம் சொல்றாங்கல்ல, ஆட்டம். அந்த ஆட்டம் வந்து 6 பரமாணு சேர்ந்து தான் ஒரு ஆட்டம். சரியா கேட்கல மாஸ்டர். 6 பரமாணு சேர்ந்து தான் ஒரு அணு. அணுன்னு சொல்றாங்களா, அணுன்னு சொல்லுவாங்களா? இப்ப கேக்குது பிரபு. அப்ப கேக்கல. சரி சரி, ஓகே, थैंक यू மாதாஜி. ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ணலாம், பாயிண்ட் சொல்லலாம். ஈஸ்வரி மாதாஜி பாயிண்ட் சொல்ல ஆரம்பிங்க. கேட்கலையா நீங்க பேசுறது? ஓகே, பிருந்தா மாதாஜி சரி, அவங்க வீட்டில் இருக்காங்க, பரவாயில்ல, அவங்க பேச முடியல. பிருந்தா மாதாஜி நீங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. கேக்கலையா பிரபு? இப்ப கேக்குது. சொல்லுங்க ஈஸ்வரி மாதாஜி சொல்லுங்க. ஒரே நிமிஷம் பிருந்தா மாதாஜி சொல்லுங்க. சன்னியாசம் போயிடுறாங்க. சன்னியாசம் வாங்கினா மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். யாரு எப்போதும் மாய வந்து தாக்கும், அதனால ஜாக்கிரதையா இருக்கணும்னு பிரபுபாதர் சொல்றாரு. थैंक यू மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நீ சொல்லு, நீ ஆகறது பிருந்தா மாதாஜி. என்னன்னா வந்து நம்ம எங்க இருக்கோமோ அங்க இருந்து நம்ம வந்து கிருஷ்ணா கான்சியஸ் பிராக்டிஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. இப்போ வந்து கிரகஸ்தாவா இருந்தா மாய அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்றது கிடையாது. எந்த சன்னியாசியா அது மாதிரி கிடையாது. கரெக்ட். எந்த சாஸ்திரத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்க இருந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக ஆசிரம் மாத்த வேண்டாம். ஆசிரம் மாத்தணும். ஓகே, சன்னியாசம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தாங்க. கரெக்ட். ஓகே, பிருந்தா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. என்ன ஈஸ்வரி மாதாஜி? வைஷ்ணவ சாங்ல எத்தனாவது பக்கம்? இருங்க வரலாம் மாதாஜி, ஒரு நிமிஷம் வந்து முடிச்சு வரேன். வீட்டுல போட்டுக்கோங்க. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. கிருஷ்ணருடைய கிருபையும் குருவோட கிருபையும் இருந்தா கிருஷ்ண உணர்வுல முழுமையா வெற்றி அடையலாம். அதே மாதிரி நமக்கு குரு என்னென்ன சொல்லிருக்காங்களோ அதை தவறாம அதே நடைமுறைப்படுத்தி நம்ம வாழணும் பிரபு. ஆமா, கரெக்ட். थैंक यू மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சேஞ்சர்ஸ்ல ருக்மிணி துவாரகாதீசா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேட்டிஸ் இது பண்ணி கோயில் சொல்றாரு. அங்க வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி கட்டுறாங்க. அப்போ பிரபு சொல்றாரு, இந்த மாதிரி 10,000 இயர்ஸ்க்கு என்னுடைய புக்ஸ் எல்லாம் லா புக்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. थैंक यू மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலாய் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இங்க வந்து 4 வர்ணங்கள் 4 ஆசிரமம் இருந்தா கூட இந்த உயர்வு தாழ்வு என்ற எண்ணமே இருக்கக்கூடாது. இஸ்கான்ல சூத்திரரா இருந்தா கூட கிருஷ்ணருக்கு நல்லா சேவை செஞ்சாங்கன்னா அவரை வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா பிராமணர்னு சொல்லிட்டு உயர்ந்த ஜாதியில இருந்தா கூட நம்ம ஜாதியில உயர்ந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு கிருஷ்ணருடைய சேவையில நம்ம ஈடுபடலைன்னா நம்ம கிருஷ்ணருடைய கருணையை பெற முடியாது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆனந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நியூயார்க்ல வந்து பிரபுபாதர் ரூம்ல தங்கி இருந்தாரு. அப்ப அவர் வெளியில வந்து பார்க்கும்போது அங்க தரையில ஒரே பனியா இருந்தது. கரெக்ட். அந்த மாதிரி பார்த்தாரு. அப்புறம் ஒரே டவுட் பிரபுஜி, ஜெயானந்தா அவர்கள் வந்து டாக்ஸி டிரைவரா இருந்தாரு. 1000 ரூபாய் கொடுத்தாரு. அப்ப லேட்டஸ்ட் ஒரே கிட்ட வந்து விளையாடுனா பிரபுபாதர் என்ன செலவு பண்ணாரு? அது இல்ல 1000 ரூபாய் கொடுக்கல. ஜெயானந்த பிரபு வந்து முழு நேர பக்தர். ஓகே, அவர் என்ன பண்ணுவார்னா கோயில்ல சேவ் பண்ணிட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் டாக்ஸி ஓட்டுவார். டாக்ஸி ஓட்டி 5000 ரூபாய் கொடுக்குறாரு. $5000 அந்த காலத்துல. 5000 ரூபாய் இப்போ ஒன்றும் வேல்யூ கிடையாது. $5000 அப்ப
எப்போ நான் சொல்கிறது 1965ல் 1965ல் அப்போல்லாம் வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா 200 கூட இருக்காது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். $5000 அப்போ கொடுத்து அவர் அந்த $5000 வந்து பகவத்கீதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாரு பிரபாத். வாங்கல, பிரபாத் எழுதி அதை பிரிண்ட் பண்றாங்க, பப்ளிஷ் பண்றாங்க, எல்லாரும் படிக்கிறதுக்கு பப்ளிஷ் பண்றாங்க. இப்ப நீங்க படிக்கிறீங்களா அந்த பகவத்கீதை அப்ப எழுதி அதை எல்லாருக்கும் விநியோகம் பண்றாங்க. புக்கா வீட்டுல போட்டுக்கோங்க. பணத்தை வந்து நம்ம சேர்த்து எல்லாம் வைக்கிறது அப்படி எல்லாம் இல்லாம கோட்டு ஷூட்டு இந்த மாதிரி செலவு பண்ணாம கிருஷ்ணன் இதுலயே செலவு பண்ணணும். நமக்கு இல்லாம கிருஷ்ணருக்கு செலவு பண்ணணும். ஓகே, அதுக்கு கிருஷ்ணன் சாப்பாடு எல்லாம் கொடுத்து வாங்கி தரது கிருஷ்ணர் இதுலயே கிருஷ்ணருக்கு ஆடை வாங்குறது, சாப்பாடுக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி பிரசாதம். கரெக்ட், கிருஷ்ணாவோடவே நம்ம ஈடுபடுத்தணும். பிரசாதம் செய்யறதுக்கு இந்த மாதிரியே பணத்தை செலவு பண்ணணும். புக்கு விநியோகிக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஓகே, புக்கு விநியோகம் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் நான் செலவழிக்கிறேன். தேங்க்யூ மாதாஜி. மீட்ல போட்டுக்கோங்க. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மலையாள பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. கலிபுருஷன் வந்து கிருஷ்ண பக்தர்கிட்ட வரமாட்டாரு. ஆனா பக்தர்கள்கிட்ட கர்வம் வந்துச்சுன்னா கலிபுருஷன் கண்டிப்பா வருவார். கண்டிப்பா வருவார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. हरे कृष्णा प्रभु जी. हरे कृष्णा. நம்ம கிருஷ்ணா की सेवा பண்ணலனா वेस्ट ऑफ टाइम. वेरी नाइस. सो அதான் ஒரு ஸ்லோகம் मतलब பகவத் பக்தி ஹீனஸ்ய ஜாதி தபஸ் ஜபஸ் அப்ராணேஸ்வர தேஹஸ்ய மண்டலம் ரோகரஞ்சனம். ஓகே, இந்த மாதிரி ஸ்லோகம் படிச்சாங்க. ஓகே, அது மாதிரி சொல்லியிருக்காங்க, சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. one more point. சொல்லுங்க மாதாஜி. గీతానంద మహారాజ్ మొదల సన్యాసి అని சொன்னீங்கல்ல? கீதானந்த மகாராஜ். கரெக்ட். முதல் சன்னியாசி. கரெக்ட். வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பாயிண்ட் உனக்கு பாயிண்ட். அதாவது டிராவல் பண்ண வேணாம்னு சொல்லி ஷீல பிரபாத வந்து சொல்றாங்க. அவங்க உள்ள நிறைய பேர் நியூயார்க்ல இருந்து கிளம்புறது முன்னாடி. ஆமா. பட் ஆனா ஓகேன்னு சொல்லிட்டு கடைசியில கிளம்புறப்போ சொல்றது என்னன்னா, எனக்கு என்னோட ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா, என்னோட பூன் நான் கிருஷ்ணாட்ட இருந்து கேட்கக்கூடிய ஒரே பூன் என்னன்னா, கடைசி வரைக்கும் நான் வந்து ஃபைட் பண்ணிட்டே இருக்கணும். லைக் அர்ஜுனா மீன்ஸ் பிரபாத் வந்து ப்ரீச் பண்ணணும். சோ கடைசி வரைக்கும் நான் ப்ரீச் பண்ணணும் அப்படின்னு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.